மீண்டும் விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்திய அணி 3வது முறையாக ஐசிசி சாம்பியன்ஸ் லீக் உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. அந்த வகையில் ஒட்டுமொத்த இந்திய அணியும் சிறந்த பங்களிப்பை வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்திய அணிக்கு முத்திரை பதித்த வீரராக இந்த போட்டித் தொடரிலே ஷிரேஷ் ஐயர் 243 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டித் தொடரிலே அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கி இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கினை வகித்து உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முக்கியமான ஆளாக மாறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷிரேஷ் ஐயர். ரோஹித் சர்மா இந்திய அணியின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி இந்திய அணிக்கு இப்பொழுது ஏற்கனவே 2024 நடந்த 20 உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்ததோடு இப்பொழுது இந்த ஒரு நாள் சர்வதேச ஐசிசி சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளிலே சிறப்பாக செயற்பட்டு இறுதிப் போட்டியில் 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அவர் இந்த போட்டித் தொடரில் 180 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி அற்புதமாக விளையாண்டு கொண்டிருக்கின்ற அவர் இந்த போட்டித் தொடரில் 11,000 ஓட்டங்களையும் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் கடந்திருந்தார். இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து பந்து வீச்சு ஆரம்பத்திலிருந்து தாக்கி அடித்து ஆடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக இந்திய அணிக்கு இறுதி நேரத்தில் அழுத்தம் குறைவாக இருந்தது. ஆகவே அவருடைய பங்களிப்பும் முக்கியமானதாக மாறியிருந்தது. விராட் கோலி இந்திய அணியின் கிங் கோலி என அழைக்கப்படும் ரன் மெஷின் என அழைக்கப்படும் அவர் இந்த போட்டித் தொடரில் 218 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 51வது சதத்தையும் பெற்றுக் கொடுத்ததோடு 14,000 ஓட்டங்களை கடந்திருந்தார் இந்த போட்டித் தொடரில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில். ஆகவே இந்த போட்டித் தொடரில் 218 ஓட்டங்கள். சுப்மன் கில் 180 ஓட்டங்களை இந்த போட்டித் தொடரில் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறித்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி இறுதிப் போட்டியில் 31 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். கேஎல் ராகுல் தன்னை எந்த இடத்தில் இறக்கினாலும் இந்திய அணிக்காக சிறப்பாக செயற்படுவேன் என்ற அடிப்படையில் இந்த போட்டித் தொடரில் முக்கியமான 140 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்திய அணிக்கு விக்கெட் கீப்பர் மற்றும் துடுப்பாட்ட வீரராக அக்ஷர் பட்டேல் இந்திய அணி கிடைத்திருக்கின்ற முக்கியமான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கின்ற அவர் எந்த இடத்திலும் எப்பொழுதும் இறங்குவேன், தன்னுடைய அணிக்கு வெற்றியை தேடித் தருவேன் என்ற அடிப்படையில் இந்த போட்டித் தொடரில் 140 ஓட்டங்களையும் துடுப்பாட்டத்தில் 5 விக்கெட்டுகளை பந்து வீச்சிலும் வீழ்த்தியிருந்தார். ஹார்திக் பாண்டியா இந்திய அணிக்கு கிடைத்திருக்கின்ற மீண்டும் ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கின்ற இன்னொரு சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கிற ஹார்திக் பாண்டியா இந்த போட்டித்தோடு 99 ஓட்டங்களை துடுப்பாட்டத்திலும் 4 முக்கியமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். ரவீந்திர ஜடேஜா 27 ஓட்டங்களையும் 5 விக்கெட்டுகளையும் இந்திய அணி சார்பாக சகலத்துறை ஆட்டக்காரராக பங்களிப்பு வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுழற்பந்து வீச்சு குல்தீப் யாதவ் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த போட்டித் தொடரில் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா மற்றும் வில்லியம்சனை அடுத்தடுத்து ஆட்டமிழந்து செல்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தார். இறுதிப் போட்டியில் 2 விக்கெட்டுகள் அடங்கலாக மொத்தமாக போட்டித் தொடரில் 7 விக்கெட்டுகள். வருண் சக்கரவர்த்தி இந்திய வீரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தை அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர் 9 விக்கெட்டுகள். சுழற்பந்து வீச்சில் எந்த திசையில் எந்த பந்து வருகிறது என்று தெரியாமல் தடுமாறிய நியூசிலாந்து அணி குளிர்நிலை போட்டியில் நியூசிலாந்து அணி 42 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இறுதிப் போட்டியில் வில் யங் மற்றும் கிளான் பிலிப்ஸ் ஆகிய இருவரின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழராக இருந்தது நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகவே முகமது ஷமி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அவரும் பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஒட்டுமொத்த இந்திய அணியும் துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயற்பட்டு இந்த உலக கிண்ணத்தின் அதாவது ஐசிசி உலக கிண்ணத்தினை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அற்புதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.